வந்து சாமிக்காக எடுத்து வைக்கிறேன். ஆக்சுவலி நான் சிரிச்சிட்டு இருக்கேன். அம்மா ஒரு தட்டு ஒன்று கொடுங்கம்மா. என்ன இழுக்கு நல்லா இருக்குதா? தீபாவளி பலகாரம் வாங்கலையும் பலகாரம். ஓகேங்க, ஒரு மணி நேரம் டைம் இருக்கு. போய் இது அப்படியே கொஞ்சம் வித்துட்டு வந்துட்டு ஷூட்டிங் கிளம்பிடலாம். பாருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தீபாவளி பலகாரம் செய்ய போறோம். அதுக்கு இதை வச்சு என்ன பண்ண போறோம்? முதல்ல நம்ம வந்து அதுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ண போறோம். அப்பதான் வந்து செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, லட்டு நம்ம பண்ணதில்லை நம்ம vlogல. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு லட்டு பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து கலகலா பண்ண போறோம். அப்புறம் தேங்காய் பால் முறுக்கு, அதுக்கப்புறம் நவதானிய மிக்சர். இதுதான் வந்து நம்ம பண்ண போறோம். இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, நவதானியம் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கணும். அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த சுண்டல் எல்லாத்தையும் ஊற வச்சிருக்கேன். இப்போ அதை வாஷ் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ரெடி? இது வந்து வெள்ளை பட்டாணி ஃபர்ஸ்ட் போடுறேன். இப்போ நான் எல்லா பட்டாணியும் போடுறேன் அப்படின்னு மோகன் சொல்ல சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த சுண்டல் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம். இந்த ஈரம் போற அளவுக்கு நல்லா வந்து ஊறி இருக்கு. அவ்வளவுதான், எல்லாத்தையும் காய வச்சாச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 9 வகையான தானியங்கள் வச்சிருக்கோம். வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, கருப்பு சுண்டல், கடலைப்பருப்பு, பச்சை பயிறு, மொச்சை பயிறு, அப்புறம் வந்து இந்த சுண்டல், இந்த வெள்ளை சுண்டல், அப்புறம் கொள்ளு எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா நவதானிய மிக்சர் தான் நம்ம பண்ண போறோம். அதுல 9 தான் இருக்கும். அடிஷ்னலா டேஸ்டுக்காக நான் வேர்க்கடலையும் உடைச்ச கடலையும் இது கூட சேர்க்க போறேன். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது தேங்காய் பால் முறுக்கு. இதுக்கு முதல்ல நான் வந்து 1 கிலோ இந்த அரிசி மாவும் உளுத்த மாவும் சேர்த்து இந்த முறுக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சும்மா லைட்டாக கொஞ்சம் போல் எள்ளு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 கிலோவுக்கு வந்து ஒரு 200 கிராம் வெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். வெண்ணெய் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு பிடிக்க வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. பாருங்க, இப்படி உதிர்த்தா இப்படி உதிர்ந்துடணும், அவ்வளோதான். இப்போ வந்து தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கம்மி, இது அதிகம். ஆக்சுவலாக இந்த எண்ணெயை இப்படி தொட்டு சூடாகிறதுக்கு முன்னாடி, சூடில் இல்லை, இந்த குழாயில் நல்லா நம்ம வந்து இது போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஈடு எடுத்த உடனே நான் வந்து சாமிக்காக எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சும்மா இருக்க மாட்டோம், சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். முதல்ல சாமிக்கு வச்சிடலாம். இந்தாங்க, சூப்பராக இருக்குது. நமக்குலாம் சுட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்காது. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுவோம். உப்பு எல்லாமே செம்மையாக இருக்குது. தேங்காய் பாலில் செய்கிறது என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த நாக்கில் டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெற்றிகரமாக முறுக்கு வேலை முடிஞ்சது. அடுத்தது நவதானிய மிக்சர் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும். டடாய். இப்போது
லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஜீரா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ டைம் கரெக்டாக 1:30 மணி ஆகுது, மிட் நைட். ஏன்னா ஏன் இப்போ செஞ்சிட்ருக்கேன்னா எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது. அஃப்கோர்ஸ் சண்டேவும் ஷூட்டிங் இருக்குது. இந்த பலகாரம் வந்து அப்போ செய்ய முடியாது. காலையில் நான் வந்து ஒரு 6:30 மணிக்கெல்லாம் கிளம்பணும். அதான் இப்போவே செஞ்சு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம், ஏன்னா அகெயின் ஷூட் போயிட்டு வந்ததுனால லேட் ஆகிடுச்சு. ஓகே, பண்ணலாம். நான் ஒரு 1/2 கிலோ கடலை மாவு போட்டு லட்டு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். ஜீரா ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். நான் அதுக்குள்ளே வந்து பூந்தி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். இது நல்லாவே சலிச்சு தான் எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஒரு அந்த பூந்தி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது லட்டோட அழகே கலர், லைட்டாக கலர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி. இப்போது நம்ம இதை இறக்கிடலாம். இது அவ்வளோதான். இது ரொம்ப கம்பி பதமாக வேண்டாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். இதோ வருது பார்த்தீங்களா, இவ்வளோ போதும். இதுதான் சரியான பதம். ஸோ இதை இப்போ இறக்கிடலாம். இப்போ பூந்தி பண்ணணும். எம்மையோ கொஞ்சம் இந்த மாதிரி நான் சுட்டு எடுத்திருக்கேன். இது வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன். இது ஆக்சுவலாக மோத்திச்சூர் லட்டு மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, நல்ல பூவாக செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு மோத்திச்சூர் லட்டு கிடைக்க போகுது. இப்போது நம்ம லட்டுக்கு எல்லாம் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டா இதில் ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கலாம். இப்போது நம்ம லட்டை வந்து ஃபைனலாக வச்சு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் கீ போட்டுக்கலாம். அதுவே வந்து ஃபுல்லாக நெய்லியே பண்ண மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இதான் சீக்ரெட். இது நல்லா ஊறிடும். சக்க சக்க சக்கன்னு. ஆக்சுவலாக நான் சிரிச்சிட்டு இருக்கேன்னா, இது வந்து ஒரு 2-in-1 லட்டு. இதை அப்படியே இறக்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சக்கரை பொங்கல். இல்லை இன்னும் கொஞ்சம் கிளறி ஆற விட்டு பிடிச்சா அது லட்டு. ஸோ 2-in-1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறது ஒரு வகை. இந்த மாதிரி கொஞ்சம் அங்கே இங்கே சின்ன சின்ன சிதறலோட பண்ணுறது இன்னும் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு மணி இப்போ 3 டைம் மட்டும் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், உண்மையிலே இதை வந்து ஒரு மோத்தி பாக்கா மாற்றிருப்பேன். எப்படின்னா கொஞ்சம் போல் பால்கோவா
நல்லா கொஞ்சம் பால்கோவா பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு லேயர் ஃபஸ்ட்டு அந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஒரு லேயர் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து பால்கோவா அப்படியே ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் இந்த பூந்தியை போட்டோம் அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி எடுக்கும்போது சாப்பிட்டா அப்பா சூப்பராக இருக்கும். பட் எனக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து இப்போது இது மட்டும் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இன்னும் பார்த்தீங்கன்னா அதிரசம் வந்து மாவாகவே இருக்குது தட்டில். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதை நான் இன்னும் பண்ணலை. அது நான் பண்ணுறதுக்கு கை வச்சேன்னா மணி 5 ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதை முடித்து இந்த லட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த டேபிள் மேலே பாருங்கள் ஒரு 6 நவதானியம் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. 4 தான் நான் இப்போ பொறிச்சு எடுத்திருக்கேன். இன்னும் 5 பண்ணணும். ஸோ அதுவுமே பேலன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து டைம் எப்படியும் 4 ஆகிடும். கண்டிப்பாக 4 ஆகும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அதிரசம் மட்டும் கோச்சிக்காதீங்க, நான் தனியாக உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக கொடுக்குறேன். ஆக்சுவலாக அம்மா வீட்டில் வந்து நோன்பு பண்ணுவாங்க தீபாவளிக்கு அடுத்த நாள். அங்கே வந்து வெல்லம் அதிரசம் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி அம்மா இந்த மாவையும் கொண்டு போய் அங்கேயே எனக்கு செஞ்சு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன். அதனால உங்களுக்கு நான் தனி விலாகாக கொடுக்குறேன், அது தனி ஒரு ஷார்ட்ஸாக கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் திட்டமாக தேங்காய் பால் முறுக்கு அண்ட் நம்ம மோத்திச்சூர் லட்டு அண்ட் நவதானிய மிக்சர் இதோட வந்து நம்ம இந்த விலாகை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆமாம், நல்லா இதாச்சு. அவ்வளோதாங்க. இதை இப்போ அப்படியே எடுத்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இறக்கிறேன். நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது மைக்குக்கு கொஞ்சம் பவர் போயிடுச்சு, அதனால அதை கழட்டி வச்சுட்டேன். இருந்தாலும் வந்து வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். குக்கிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னு நம்ம செய்யறதை விட எதெல்லாம் எதோட செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே அந்த குக்கிங் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லா சேனல்ஸ்லையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதை நம்பி நம்மளும் வந்து ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணுவோம். அதனால எது நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு சமைக்கணும் அப்படிங்கிறது என்னோட நாலேஜுக்கு எட்டின வரைக்கும் ஒரு விஷயம். ஸோ அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஸ்டவ் பற்றி சொல்லணுமே, இது வந்து ஸ்பெஷலாக நான் இந்த தீபாவளிக்காகவே வாங்கினது. என்னென்னா அங்கே நின்றுட்டு நம்மளால் சமைக்க முடியாது இல்லை, இவ்வளோ நிறைய பலகாரம் பண்ணணும், அதனால நின்றுட்டு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இது நான் வாங்கி இருக்கேன். இந்த வருஷத்துடைய புது வரவு இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அண்டு இப்போ அடுத்த கடலையை போட்டுடலாமா? நம்ம கடலை முடிஞ்சுது, இந்த கடலையை போட்டுடலாம். இருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சா பார்க்குறேன். அதுதான் ஆக்சுவலாக முக்கியமான விஷயங்க. இந்த நவதானிய சுண்டல் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த கடலையெல்லாம் போடும்போது மட்டும் தயவு செய்து இப்படி மூடி வச்சு பண்ணுங்க, ஏன்னா இது வெடிக்கும். சொன்னேன் பார்த்தீங்களா, சவுண்ட் நல்லா கேட்குதா டக் டக்குன்னு. அதனால இந்த கடலையை போடும்போது மட்டும் தட்டு மூடி பொரிய விடுங்க. முடிந்தது. தேங்க்யூ. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து ஒன்று ஒன்றும் அப்படி அப்படியே பொரிச்சு போட்டிருக்கேன். கீழே வந்து சூடு கம்மியாக தான் இருக்கும். இப்போ மேலே போட்ட ஒரு 3 தான் சூடாக இருக்கும். இதுலேயே நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கார மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அண்ட் உப்பு
ஏன் நான் கொஞ்சம் அதிகமாக காரம் போடுறேன்னா, நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே வந்து கடலை அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் நல்லா டிப் ஆகணும். அதுக்காக தான் ஒரு குலுக்கு. அப்பா, நவதானிய மிக்சர் ரெடி. நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சு நவதானிய மிக்சர் சூப்பராக இருக்குல்லங்க. நல்லா காரம் நல்லா இருக்கு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கம்மியாகவே இருக்கட்டும், நல்லது, எல்லாரும் சாப்பிடணும். ஸோ காரம் மட்டும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்குது, நைஸ். ஆக்சுவலாக இந்த நவதானிய மிக்சர் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணும்போது என்னென்னா, நம்ம அந்த முழுசாக வந்து ஊற வச்சு தான் போடுவோம். பட் அந்த மூக்கடலைலாம் இருக்குல்ல, கருப்பு கொண்டக்கடலை, இது எல்லாமே வந்து முழு பருப்பு. இப்போ நார்மலாக வந்து குலாப் ஜாமுன் கூட நம்ம வந்து சில பேர் வெடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது காற்றே போகாத அளவுக்கு நல்லா ரவுண்டு பண்ணிட்டு போடுவோம்ல. ஸோ அதனால தான் வந்து வெடிக்கும். அது கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி போடும்போது தீயை ஹேண்டில் பண்ணுறது, அந்த எண்ணெயோடைய அந்த சூடு, இது எல்லாமே பொறுத்து தான் அது வெடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ முழுசாக போடும்போது கண்டிப்பாக வெடிக்கும். அதனால் தட்டு போட்டு மூடி அது மட்டும் செஞ்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே வந்து ஓகே. இதோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு லட்டு, ஒரு தேங்காய் பால் முறுக்கு அண்ட் இது மிக்சர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அதிரசம் வந்து இன்னும் ஒரு 2 நாளில் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா மணியாக பார்த்தீங்களா, 4 ஆச்சுங்க. 4 மணி ஆச்சு. இன்னும் இதெல்லாம் வைண்டப் பண்ணிவிட்டு நான் போய் படுக்கும்போது பாவம் அம்மாவுக்கும் போய் படுத்துட்டாங்க. அதனால் இப்போ எல்லாம் வைண்டப் பண்ணிவிட்டு நான் போய் படுக்கும்போது ஒரு 4:30 ஆகிடும். அண்டு 1 hour தான், 5:30க்கெலாம் திரும்ப எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு ஷூட்டிங் போகணும். பட் இதுவுமே வந்து ப்ரையாரிட்டி. எப்போவுமே நம்ம வந்து நமக்கு நாமே ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன். இதனால் தூக்கம் விட்டெல்லாம் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. ஐ என்ஜாய்ட். உண்மையிலேயே நான் ரொம்ப ரசித்து சந்தோஷமாக தான் செஞ்சுருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போவும் என்னை செய்ய சொன்னால் இன்னும் 2 மணி நேரம் உட்காருவேன். ஷூட் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இது ஃபுல்லாக முடிச்சிருப்பேன். பட் அங்கே போகும்போது ஓரளவுக்காவது ஃபேஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு 1 hour தூங்க போகிறேன். முறுக்கு, லட்டு, மிக்சரு. தீபாவளி பலகாரம் வாங்கலையோ, பலகாரம். அப்பா, அங்க பாத்தீங்களா, எல்லாம் ஒரு வழியா கிளீன் ஆச்சு. நான் சொன்ன மாதிரியே டைமும் 4:30 ஆச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. இது எல்லாத்தையும் அப்படி எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் தூங்கலாம். அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, போய் தூங்கிட்டு நாளைக்கு எழுந்து, அதாவது இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு இந்த பலகாரம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து உங்க வீட்டு தீபாவளியும் நல்ல ஸ்பெஷல் ஆகுங்க. அதே டைம்ல நல்ல சேஃபா கொண்டாடுங்க. இது இங்க முடியலைங்க, ஜஸ்ட் பிகினிங். பாருங்க, அடுத்த vlog இன்னும் சூப்பர் சரவடியா இருக்கும். அப்புறம் நான் போய் தூங்கிட்டுமா. குட் நைட்.